ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் தான் நிற்கிறோம். அமெரிக்காவில் இங்கே ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது. அதாவது ஸ்டோன் மவுண்டன் என்று சொல்கிறது. அங்கே தான் நாங்கள் இப்போ போகிறோம். அதுக்கு முன்னே யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா, முதல் தடவையாக வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஸ்ரீலங்காவில் கதிர்காமம் மலை இருக்கு தானே, கதிர்காமத்துக்கு போகிற மலை. அதே மாதிரி இங்கேயும் இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு மலை தான் இது. அந்த மலை தான் நாங்கள் இப்போ போகிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்படியே கண்டினியூ பாருங்க. இப்போ விடிய நாங்கள் 7 மணிக்கே வந்துட்டோம். ஏன்னு சொன்னால் இப்போ வெயில் காலம் தானே, அதால் நாங்கள் இப்போவே ஏறுறதுக்கு நடந்து போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க எவ்வளோ பேர் ஆக்கள் போய்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. துசான் எப்படி சுவம்? இப்போ எங்க மலையில் ஏற போகிறீங்களா? ஓகே, அப்படியே சனமெல்லாம் போய்கொண்டிருக்குது. அப்போ நாங்களும் இப்போவே மூச்சு வாங்குறேன்னு சொன்னால் மலையில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தானே, உங்களுக்கே தெரியும். அப்படியே கண்டினியூவாக பார்த்து கொண்டிருங்க. இப்போ பாருங்க போய்கொண்டிருக்கிறோம். துசாந்த் கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி துசாந்த் துர்கா இப்படித்தான் ஸ்ரீலங்காலையும் ஒரு மலை ஒன்று இருக்கு, அதாவது கதிர்காமம். அதுக்கும் இப்படித்தான் ஆக்கள் நடந்து போகிறவங்க. சிரியாண்ட தோட்டம் தான் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பார்த்து கொண்டிருங்க. நான் மலையில் ஏறிட்டு அந்த சீரியா மாதிரி தான், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கண்டினியூ மூச்சு வாங்குது. இப்போவே பயங்கர பெரிய ஒரு மலை தான். நான் உங்களுக்கு மேலே ஏறிட்டு நான் மேலே நின்று கொண்டு உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்படியே கண்டினியூ பாருங்க எப்படி கல்லுண்டு. ஆனால் கதிர்காமம் மலையில் படிகள் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க கல்லாத்தான். இது இயற்கையாகவே அமையப்பட்ட ஒரு பெரிய ஒரு மலை தான். அதுக்குத்தான் நாங்கள் தொங்கலே போகிறோம். இதுக்கு கேபிள் கார்லையும் போகலாம். நாங்கள் லாஸ்ட் இயர் கேபிள் காரில் போனாங்க. ஆனால் இந்த வருஷம் நடந்து போவோம்னுட்டு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் அப்படியே மேலே உச்சிக்கு போயிட்டு உங்களை காட்டுறேன். பாருங்க இந்தியாவில் பின்பக்கத்தை பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் இப்போ கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கிறோம், இன்னும் நிறைய தூரம் இருக்கு. அப்படியே கண்டினியூ பாருங்க, நான் கிட்ட கொண்டே காட்டுறேன். பாருங்க எவ்வளோ பேர் மலையில் ஏறிட்டு ஆக்கள் போய்கொண்டிருக்குறாங்க. டேன்னு சொன்னால் நேரத்துக்கே வந்துடுவாங்க. வந்துட்டு வெயிலுக்கு முன்னமாக ஒழிக்கிட்டுருவாங்க. இப்போ பயங்கரமாக வேர்க்குது. இன்னும் நிறைய தூரம் இருக்குது. அப்படியே நடந்து போய் உங்களை காட்டுறேன் எல்லா இடத்தையும் சுற்றி. பாருங்க ஆக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. இந்தியாலையும் போகிறாங்க. பாருங்க இந்தியாலையும் நடந்து போகிறாங்க முன்னுக்கு. பாருங்க இதில் மான் நிற்குது. பாருங்க இங்கே மான் நிறைய எனக்கு இங்கே பார்த்துக்கொண்டு நிற்கிது. பாருங்க 4-5 மான் நிற்கி. பார்த்து ஆக்கள் பார்த்து நிற்கி, பக்கத்தில் நிற்கி. ஓகே ஓகே, அப்படியே கண்டினியூ பாருங்க. நான் அப்படியே பார்த்து
மேலே ஏறக்க நான் உங்களை காட்டி கொண்டு போகிறேன் இடையில. இதில் வந்து போய்கொண்டிருந்தாங்களே நாங்களே இயலாது. அப்போ இதில் வந்து இருக்கிற கண்டு இழைப்பாடுற கண்டு ஒரு இடம் இருக்கு. அப்போ இருந்து இழைப்பாறிட்டு தான் போகிறேன். அப்படியே வந்த நாங்கள் பாருங்க தொழுவுது. அப்போ வந்து இதில் கொஞ்சம் இருந்துட்டு தான் நான் இப்போ போகிறேன். துசாந்த் எப்படி இருக்குது நடந்து போ கலைக்குதா? ஓகே, அப்போ மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, வந்தாங்க. அப்போ தண்ணியும் குடிச்சிட்டு இதில் டீ கொண்டு வந்தாங்க. அப்போ டீயையும் குடிச்சிட்டு தான் நாங்கள் மேலே போகிறோம். அப்போ மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். டீ வந்து அப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஓகே, அப்போ நாங்கள் டீயை குடிச்சிட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். ஓகே, வந்து இப்போ வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு வெளிக்கிட்டோம். பாருங்க வந்து இவ்வளோ பேர் ஆக்கள் மலையில் ஏற வந்துக்கிறாங்க. துசாந்த அங்கால வந்து டீ குடிச்சு கொண்டு இருக்கிற. அப்போ நாம் வந்து இப்போ போகிறோம். அப்படியே கண்டினியூ பாருங்க இந்த பக்கம் பாருங்க ஆபத்தா இருக்கு. நாங்கள் வந்த இடம் வந்து ஏறக்கூடிய மாதிரி இருக்கு. இஞ்சால வந்து போகக்கூடாது. நாங்கள் வந்து இப்போ போகிறது இப்படி பாருங்க. அங்கால வந்து பிடிச்சேறதுக்கெல்லாம் இடம் இருக்கு. இஞ்சால பாருங்க வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னு. அது வந்து டவுன் டவுன், அதுல பில்டிங்கள் தெரியுது. பாருங்க இங்க அதுல தெரிகிற இடம்தான் வந்து டவுன் டவுன். பாருங்க தெரியுது, இங்க கிட்ட சூம் பண்ணி காட்டுறேன். இப்ப வந்து நாங்க வந்து மலையில ஏற போறோம். இந்தியால வந்து பிடிச்சேறக்கூடிய மாதிரி பார்ப்போம். இதுல பாருங்க ஏதாவது எமர்ஜென்சியா கால் பண்ண சொல்லியிருக்கு. அந்த பக்கம் பாருங்க நெட் மாதிரி அடிச்சிருக்காங்க. அதுல வந்து போனிங்னு சொல்லி எழுதி இருக்கு. அதாவது கீழே போவேண்டாண்டு போனா ஆபத்துன்னு சொல்லி நான் வந்து இப்போ மேலே தான் போய்கொண்டிருக்கிறேன். அப்படியே கண்டினியூ பாருங்க. இந்த ஆட்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. இவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பாருங்க இவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி பாருங்க. கீழே இவ்வளோ சூரன் நாங்கள் ஏறி வந்துட்டோம்ட்டு பாருங்க. ஆக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க இவ்வளோ பேர். சின்ன பிடிகள் எல்லாம் ஏறி போகிறாங்க பாருங்க. இப்போ நாங்கள் மலை உச்சி கிட்டத்தட்ட வந்துட்டோம். பாருங்க வந்து எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி நான் வந்து இப்போ வந்து மலை உச்சியில தான் நிற்கிறேன். பாருங்க கிட்டமுட்ட உச்சிக்கு வந்தாச்சு. இப்போ இதில் இருந்தோண்டா வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பாருங்க மேலே காக்கள் போய்கொண்டிருக்குறாங்க. கிட்டமிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு உச்சிக்கு. அப்படிக்கு உச்சி போயிட்டுன்னு அவங்களை காட்டு. பாருங்க மலை உச்சியில நிற்கிறேன். பாருங்க கீழே வந்து சேஃப்டிக்காண்டி கரையில் நெட் அடிச்சிருக்குது. நான் உங்களை கிட்ட கொண்டே வேணுமெண்டா காட்டுறேன். பாருங்க கீழே வந்து ஒரு 6 ஏதாவது தெரியுது. பாருங்க இதில் வந்து கேபிள் கார்லேயும் வரலாம். நாங்கள் நடந்தாமல் கேபிள் கார்லேன்னு சொன்னால் இப்படி வந்து இதால் அப்படியே வந்து இறக்குவாங்க. பாருங்க தெரியுது. அப்படியே வந்து மலை உச்சியில் இறக்குவாங்க. பிறகு வந்து நாங்கள் போக வந்து அப்படியே இந்த கேபிளால் கீழே கொண்டு வந்து அப்படியே ஒன்று அங்கே கீழே ஒன்று இறக்குவாங்க. பாருங்க அதில் பச்சை பில்டிங் தெரியுது. அதில் ஒன்று இறக்குவாங்க. கீழே பாருங்க பச்சை பசையிலன்று பாருங்க. அங்கால பாருங்க அருவி மாதிரி ஓடுது, ஆறு ஓடுது, அது தெரியுது. அப்படியே நாம் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து காட்டுறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு பச்சை பசையிலன்று இருக்குது பாருங்க. அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாம் வந்து கீழே போய் இந்த மலைன்ற
மலை ஸ்டோன் மவுண்டன் தான் இந்த மலைக்கு பேர். நான் வந்து அதை நான் உங்களுக்கு கீழே கொண்டு எடுத்து போட்டு காட்டுறேன். அப்படியே கண்டினியூவாக பார்த்து கொண்டுருங்க. இப்போ வந்து பாருங்க, நாங்கள் வந்து மலையின் உச்சியிலான்னு நிற்கிறோம். பாருங்க, மேலுக்கு வந்து சிகிரியா மாதிரி தான் இருக்குது. பாருங்க, தட்டியாக தான் இருக்குது. அப்போ இந்தியாவில் வந்து கேபிள் காரில் வந்து இறங்குறது இந்த இதில் தான். பாருங்க, அது மேலுக்கு பில்டிங் மாதிரி கட்டி இருக்கிறாங்க. அப்போ நான் அதுக்குள்ளே உங்களுக்கு கொண்டே காட்டிட்டு இந்த மலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். கீழே போய் பாருங்க, இதில் வந்து டெலஸ்கோப் வச்சிருக்குது. இதில் வந்து காசு போட்டுட்டு நாங்கள் பார்த்தா கீழே வந்து எல்லாமே நல்ல கிட்ட இதுன்னு பாருங்க. இதில் வந்து மலை இருக்குது பாருங்க. பாருங்க, இங்கே வந்து மேலே மலை உச்சியில் வந்து பாருங்க இப்படி கட்டியிருக்கு. நாங்கள் அதில் கேபிள் காரில் வந்தால் இதில் வந்துட்டு இந்த மலையை நாங்கள் சுற்றி பார்க்கல. நான் வந்து சீரியாவுக்கும் போனபடியே இது வந்து கிட்டத்தட்ட சீரியா மாதிரி தான் இருக்குது. அதாவது அமெரிக்காவிலேயே ஒரு சீரியா மலையை பார்த்த ஒரு இது இருக்குது, ஃபீல் இருக்குது. அப்படியே நாங்கள் மேலே மலை உச்சியில் நிற்கிறோம். பாருங்க, கீழே வந்து எல்லாமே பச்சை பசையில் இருக்குது. அப்படியே நாங்கள் வந்து இன்னைக்கு கீழே இறங்க போகிறோம். வாங்க கண்டினியூவாக பார்த்து கொண்டுருங்க. கீழே போயிட்டு நான் உங்களுக்கு இது இந்த மலையை வந்து கீழே இருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ வந்து சரியா சீரியாவையே ஒத்த ஒரு மலையாகத்தான் இதுவும் இருக்கும். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நான் கீழே போக்கே காட்டுறேன். போயிட்டு கீழே போய் உங்களுக்கு மலையை வந்து ஃபுல்லாகவே காட்டுறேன். பாருங்க, இந்தியாவில் பாருங்க, ஆட்கள் எல்லாம் மேலுக்கு இருக்கிறாங்க. ஆனால் சேஃப்டிக்காண்டி மலையை சுற்றி ஒரு இது மாதிரி கட்டி இருக்கிறாங்க, வேலி மாதிரி போட்டுருக்குறாங்களே என்று சொன்னால் கீழே மேலே இருந்து தவறுதல ஆட்கள் கீழே விழுந்தாலும்னு சொல்லி சேஃப்டியாக எல்லாமே கட்டி இருக்குது. பாருங்க, இந்த மலையிலேயே பாருங்க நம்ம இதுகள் மரங்கள் வந்திருக்கு. பாருங்க, இந்த வறட்சியான இடத்துலையும் இந்த மரங்கள் எல்லாம் பாருங்க முளைச்சி வந்திருக்குண்டா. அப்போ இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தாவரங்கள்லாம் இதில் வந்திருக்குது. ஓகே, மேலே வந்து கேபிள் காரில் இருந்து வாராக்கள் இந்த பாருங்க இப்படியே வந்து இதில் தான் கொண்டு வந்து இறக்குவாங்க. இப்போ வந்து க்ளோஸில் இருக்கேன்னு சொன்னால் 10:30க்கு தானே ஓப்பன் பண்ணுவாங்களா. அப்போ நான் உங்களுக்கு காட்டெல்லாம் போயிட்டுது. இதில் வந்து இறக்கி விடுவாங்க. நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து மலையை சுற்றி பார்க்கலாம். அப்போ நாங்கள் கீழே இருந்து நடந்தானே வந்து நாங்கள் இப்போ திருப்பி போகிறோம். அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு மலையை நான் வந்து கீழே இருந்து காட்டுறேன். ஓகே, பாருங்க, இதில் மழை பெய்ததானே அப்படியே மேலே மலைக்கு மேலேயே தண்ணி வந்து நிற்கிது. பாருங்க, பாருங்க, இதில் வந்து கீழே போயிடுறோம். போய்கொண்டிருக்கிற இவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு. இந்தியாவில் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து கிட்டார் வாசிச்சு கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, பின்னுக்கு வந்துருக்கும் ஒரு சவுண்ட் உண்டு. பாருங்க, இப்போ வந்து கீழே இறக்குறேன். பாருங்க, இவ்வளோ பள்ளமாக இருக்குண்டு. அப்படியே நான் கீழே போக்குள்ளே எடுத்துட்டு நான் உங்களுக்கு கீழே போயிட்டு நான் இந்த மலையை கண்டினியூவாக எடுத்து காட்டுறேன். பாருங்க, இதில் வந்து குத்தண்ணை இருக்குது. பாருங்க, அதெல்லாம் நடந்து போய்கொண்டிருக்கிறோம். பார்க்கவே உங்களுக்கு தெரியும். பாருங்க, பயங்கர குத்தண்ணை ஒரு இடம்தான். கொஞ்சம் நடந்து போகிறதா அவதானமாக போகணுமேன்னு சொன்னால் சறுக்கி செண்டா அப்படியே கீழே உளுத்திடும். மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, ஓரளவு இறங்கல. அப்புறம் கொஞ்சம் அவதானமாக தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஜோர்ஜியாவில் நீங்களும் இருந்தால் ஏற்கனவே வந்திருந்தா ஓகே, வெராட்டியும் நீங்களும் வந்து பாருங்க. நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் பாருங்க, கல் வந்து நல்ல வடிவாக பாருங்க. இதில் வந்து ஆக்கள் வந்து நடந்து வராக்கள் டயர்ட்டுன்னு சொன்னால் இதில் வந்து இலைப்பாரிட்டு போகலாம். அதுக்கு தான் இதில் செட்டப்பாக செய்து வச்சு பாருங்க, வடிவாக இருக்கு. பாருங்க, வந்து இப்போ இவ்வளோ பேர் ஆக்கள் வந்தோன்றிருக்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து
விடிய 7 மணிக்கே வந்துட்டு இப்போ தான் நாட்கள் வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க இவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க செண்டு பிக்கப் வந்து ஏறிக்கொண்டிருக்குது. இங்கே கடையில் வேண்டிக்கிறாங்க போட ரிமோட்டில் வந்து 2 பேர் வந்து ஏற்றி கொண்டிருக்கிறோம். பாருங்க பாருங்க இதில் வந்து அமெரிக்க கொடியும் பறக்குது. அதோட வந்து எங்களோட ஸ்டேட்டான ஜோர்ஜியா கொடியும் பறக்குது. இந்தியாவில் பாருங்க ரயின் வந்து போகுது. சத்தம் கேட்குறிய நான் முடிஞ்ச ரயினை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நாங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து கீழே போயிட்டு உங்களுக்கு மலையை நான் சுற்றி காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்க்கின்ற மேப் இதுதான் பாருங்க. இவ்வளவு இடம் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து அந்த விளையாடுற இடம் தான். இப்போ நாங்கள் வந்து இந்தியாவில் போய்கொண்டிருக்கிறோம். எங்கேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் காட்ட போகிறேன். அந்த கீழே இருந்து ஸ்டோன் மவுண்டனையே நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இப்போ காட்ட போகிறேன். அதுக்கு தான் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். அப்படியே கண்டினியூவாக பாருங்க. இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதைத்தான் நீங்கள் உங்களை காட்டுறேங்க. நான் கூட்டி கொண்டு வந்தேன். பாருங்க இங்கே வந்து மெமோரியல் டே, இண்டிபெண்டன்ட் டே, கிறிஸ்மஸ் டே, நியூ இயர் டே எல்லாம் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது வான வேடிக்கைகள் அதுகளெல்லாம் இதாண்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த முறை வந்து இண்டிபெண்டன்ட் டேக்கு வந்த நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆகினோடைய இது வந்து ஃபுல்லாகி ஆட்கள் நிறைஞ்சோடைய கார் வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் போயிட்டு அதால் வந்து நாங்கள் வந்து திரும்பி போயிட்டோம். அதான் நாங்கள் இன்றைக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டுருக்குறோம். இங்கே வந்து பார்க் வந்து இனி 10:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் மார்னிங்கே வந்தபடியே இப்போ ஆட்கள் இல்லை, இனித்தான் ஆட்கள் வருவாங்க. பாருங்க இதுதான் கிட்டத்தட்ட சீரியாவே ஒத்ததாக இருக்குது. பாருங்க இது வந்து பெரிய மலை தான், ஸ்டோன் மவுண்டன் சொல்லி பெரிய மலை. ஜோர்ஜியா, அமெரிக்காவில் ஜோர்ஜியா மாநிலத்தான் இது இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க வந்து இது இருக்குது, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. இதுல டாக் ஷோ போகும். இந்த இதுல தான் உங்களோட டாக்குகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல ஷோ பண்ணலாம். வேற இங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிற 50 ஸ்டேட்டையும் பிரதிபலிக்கும் முகமா வந்து 50 கல் வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டின் பலங்களும் போட்டிருக்கு. நான் வந்து பெரிய கல்லில வந்து வெட்டி இருக்கிறாங்க அந்த குதிரையில மன்னர் போற மாதிரி. ஆனா இண்டிபெண்டன்ட் டேக்கு அதுக்கு லைட் எல்லாம் போட்டு செமையா இருக்கும் பார்க்க இரவுல. இண்டிபெண்டன்ட் டே, கிறிஸ்மஸ் டேக்கு எல்லாம் இங்கே வந்து அந்த ஃபயர் ஒர்க் செய்வாங்க. 1 ஹவருக்கு வந்து வான வெடிக்க வந்தால் சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு முடிஞ்ச கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு வந்து நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போகுது. ரெண்டாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி ரெண்டோடைய தான் நான் இதை எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படியே பாருங்க, நாங்கள் வந்து இப்போ போயிட்டு வந்துட்டேன். இப்போ பசிக்குதான், இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நாங்கள் வீட்டை போகிறோக்கு ரெடியாக போகிறோம். இந்த பார்க்கில் 50 ஸ்டேட்டையும் பிரதிபலிக்கும் முகமாக இப்படி 50 இடத்துல வந்து கல் வச்சு இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்றை காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு யாராவது 50 கல்லும் காட்டணுமென்று சொன்னால் நான் உங்களுக்கு பிறகு ஒரு வீடியோவில் எடுத்து போடுறேன். உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சம்பந்தமான ஸ்டேட் டெனிசின்ற ஃபுல் டீட்டெயிலும் இருக்கு, வரலாறு இதில் எழுதி இருக்கிறாங்க. எத்தனையாம் ஆண்டு ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பற்றி ஒவ்வொரு கல்லுக்கு மேலேயும் இப்படி எழுதியிருக்கு.
உங்களுக்கு யாராவது தேவைன்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மற்றொரு வீடியோவில் நான் உங்களுக்கு விரிவாக காட்டுறேன். இதில் பாருங்க நார்த் கொரில்லானா, இது வந்து நார்த் கொரில்லானா பற்றி போட்டிருக்குது. இதில் பாருங்க கல் இருக்குது, வடிவாக இருக்குது. இதில் இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்குது. பாருங்க இதில் கேபிள் காரில் ஆக்க போய் கொண்டிருக்காங்க. பாருங்க வந்து மலை வந்து எப்படி இருக்குண்டு பாருங்க. கீழே வந்து நீர் தடாகவும் அமைச்சிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கெல்லாம் நான் உங்களை சுற்றி காட்டிட்டேன். இப்போ வந்து அதில் ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். அப்போ போயிட்டு நாம் வந்து அதில் உங்களுக்கு ரிவரை காட்டுறோம். இப்போ நாங்கள் வந்து வீட்டை போகிறது தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு ஆறு ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே பாருங்க இந்த பார்க்க சுற்றி வந்து இதால் வந்து ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அதுதான் உங்களை காட்டுவோம்ன்றது நான் அடுத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல வந்து நாங்க பார்க்கல வந்து 10:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. அதுல வந்து போட்டிங் போறேன்டா அதுல டிக்கெட் எடுத்துட்டு வேணா இதால தான் அவங்க கூட்டி கொண்டு போவாங்க. அப்படியே மெட்ட பக்கத்துக்கு அது ஆறு ஓடுது, சுத்தி ஓடுது. இதுல வந்து எங்களை ஏற்றி கொண்டு போவாங்க, போட்ல ஏற்றி கொண்டு சுத்தி காட்டுவாங்க பார்க்க சுத்தி. பாருங்க இந்தியாவில தான் அந்த இது போகுது. ஓகே, நாங்க வலிக்கிட போறோம். ஓகே, நாங்க இப்ப வீட்டா போய் கொண்டிருக்கிறோம். இவடம் தான் கேட்டு அங்கேருந்து வரேன்டா. மற்றது வந்து இங்க வந்து பார்க்கிங் என்னன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு சொன்னா கார் பார்க் பண்றதுக்கு $40. ஒரு நாளைக்கு நாங்க பார்க் பண்றோம்டா $20. பாருங்க, ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாவே நாங்க மெம்பர்ஷிப் எடுத்தோம்னா $40 தான். ஆனா ஒரு நாளைக்கு சொன்னா $20. அப்ப பே பண்ணிட்டு உள்ளுக்கு வந்து எல்லா விளையாட்டுமே இருக்கு. போட்டிங் இருக்கு, கைஜாம், அந்த ரயில்ல போறன்னு நிறைய விஷயமான இது இருக்கு. அதுக்கு வந்து நாங்க வந்து மெம்பர்ஷிப் எடுத்தோம்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு பெரியாக்களுக்கு $64, சின்னாக்களுக்கு $54 என்று சொன்னா ஒரு வருஷத்துக்கு நாங்க ஃபுல்லாயிரம்ல. அப்ப நாங்க பார்த்துட்டு நாங்க இப்ப வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இதோட இந்த காணொலியை நாங்க நிறைவு செய்ய போறோம். மேலும் ஒரு காணொலியை சந்திப்போம். உங்களோட காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். பாய்.